ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இன்னொரு விசை கூட 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில சோதனைகளை ஆண்டவர் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்றார். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், நீர் என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். நீங்க என்ன சோதிச்சு பார்த்தும் எனக்குள்ள ஒன்றும் காணாதிருக்கிறீர். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்த நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை டெவலப் பண்ண நினைக்கும் போது சில நேரங்களில் ஆண்டவர் சில சோதனைகளை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த டெஸ்ட்ல எந்த தேவனுடைய பிள்ளை அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த உயர்வு ஒன்று கிடைக்கிறது. இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. எதுக்காகன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, அவனுக்கு அதற்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை கொடுக்கும்படியாக. நீங்க இந்த வசனத்தினுடைய அடுத்த பார்ட்டை வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயித்ததற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் இல்ல, பல வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுப்பாரு, பல உயர்வுகளை கொடுப்பாரு. எப்பா, நீ இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று எனக்கு தெரியும்ப்பா, நீ எனக்கு கீழ்ப்படிவேன்னு எனக்கு தெரியும், ஆதலால் உன்னை நான் எட்டாத உயரத்திற்கு வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை உன்னதமான இடத்துல வைப்பார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை நிறைய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இவனுக்கு இந்த இடத்துல கோபம் வருதா, இவன் இந்த இடத்துல இந்த மாதிரி தாழ்ந்து போயிடுறானா, இவன் இந்த இடத்துல கரெக்டா இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்றானா அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் பண்ற அந்த இடத்துல தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், தோற்று மட்டும் போயிடாதீங்க. அந்த இடத்திலே நீங்கள் சில நேரத்தில் தோற்று போய்வீர்களே, ஆனால் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய பெரிய லக்க நீங்க அடையவே முடியாம போயிடும். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்குள்ள பெரிய பெரிய தாளந்துகள் எல்லாம் இருக்கும், ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அவங்கள அப்படியே சோதிப்பாரு. ஒரு 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 சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அவங்கள சோதிப்பாரு. ஆனா அந்த சோதனையில ஜெயிக்காதவங்க, அந்த சோதனையில வெளியே வராதவங்க, அந்த சோதனையை மேற்கொள்ளாதவங்க நிறைய பேர் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற பெரிய லக்குகளை அவங்க அடையவே இல்லைங்க. நீங்க வேதத்துல யோசேப்பை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வருது. என்னன்னா, போத்திபாரனுடைய மனைவி அவன் மேல் ஆசை வைத்து ஒரு காரியம் அவனை அழைக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை ரொம்ப பெரிய பாடுகளுக்குள்ளதான் அனுப்பி இருக்கிறாரு. அவங்கள அந்த தவறுக்காக அழைக்கும் போது கூட வேதம் சொல்லுது, யோசேப்பு தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போனான். ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சோதனையை மட்டும் யோசேப்பு ஜெயிக்காம இருந்திருந்தாருன்னா, அந்த சோதனையை அவர் ஜெயிக்கலைன்னா சிறைச்சாலைக்கு வந்திருக்க மாட்டாரு. அந்த சோதனையை அவர் ஜெயிக்கல அப்படின்னா
பார்வோனுக்கு முன்பாக அவன் நின்றுக்க மாட்டான். அவன் பார்வோனுக்கு முன்பாக அவன் நிக்கலைன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்காது. ஆனா என் ஆண்டவர் சோதனை கொடுக்கிறது மட்டும் இல்ல, சில நேரத்துல சோதனையை தாங்கக்கூடிய பலனும் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அதான் பேதுருவை பார்த்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, டேய் சாத்தான் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டான், உன்னை சோதிக்கிறதுக்காக என்கிட்ட அனுமதி வாங்கிட்டான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, ஏசப்பா என்ன சோதிக்கிறாரா, ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சோதனையை கொடுக்கிற ஆண்டவர் தப்பித்து கொள்றதற்கு வழியையும் வைக்கிறார். இந்த சத்தத்தை வாலிப தம்பி கேட்டுட்டு இருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில சோதிக்கப்படுறேன், எனக்கு பயங்கரமான சோதனை, என்ன பாவத்துக்கு அழைக்கிறாங்க, என்ன பாவத்துக்கு இழுக்கிறாங்க, இதை விட்டு எப்படியாவது வெளியே போகணும்னு பல முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கே தடுமாற்றமா இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கும் போது கண்டிப்பா தப்பித்து கொள்ளுகிற வழியையும் அங்கேயே வைக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது கரெக்டா ஒருத்தர் வந்துட்டாரு. நான் இந்த காரியத்துல இந்த SMS அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் கட் ஆயிருச்சு, இது இப்படி ஆயிருச்சு, அது அப்படி ஆயிருச்சு. இதெல்லாம் எதற்காக என்றால் ஆண்டவர் சோதனையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு தான். ஆனா நிறைய பேரு அந்த வாய்ப்பையே பொருட்படுத்தாம திரும்ப சிம்சோனை போல அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு விசை அந்த தெளிலால் சொல்றாரு, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். ஆண்டவர் சோதிச்சாரு, ஆனா தப்பிக்கிறதுக்கு வழி அங்கேயே வருது. உடனே அவன் புரிஞ்சிட்டு அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கப்பட்டிருந்தான்னா அவனுடைய ஊழியத்தினுடைய லெவல் வித்தியாசமா இருந்திருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் விழுந்து போயிருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர், ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அந்த டெஸ்ட்ல நான் தோத்துட்டேன், அந்த டெஸ்ட்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், எனக்கு அந்த டெஸ்ட்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் 1000 வழிகளை வச்சிருந்தாரு, ஆனா என் கண்ணு என் சிந்தை அதற்கு நேரதான் பாஸ்டர் போச்சே தவிர எனக்கு வேற எதுவுமே வரல பாஸ்டர், நான் தோத்துட்டேன். சரி, இதுவரையிலும் நடந்ததெல்லாம் விட்டுடுங்க, ஆனா இனி எந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது நீங்க தயவு செய்து தோற்று மட்டும் போயிடாதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். யோசேப்பினுடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அவன் அந்த டெஸ்ட்டை அவன் ஒருவேளை மனசுல நினைச்சிருக்கலாம், நம்ம இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா போத்திபாரை முடிச்சிட்டு நம்மளே இந்த வீட்டில் ஆண்டவர் வைக்க போறோம் அப்படின்னு தப்பா கூட நினைச்சிருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் கொடுக்கிற சோதனையை தப்பா நினைப்பாங்க, வாய்ப்பா நினைப்பாங்க. சோதனைய வாய்ப்பா நினைச்சிடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், குறுக்கு வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. குறுக்கு வழியா ஆசீர்வதிக்க மாட்டாரு. கெட்டதை செஞ்சு என் ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரு. கெட்டதுல ஒரு நல்ல அப்படியெல்லாம் வைக்க மாட்டாரு. பாவம்னா அது பாவம் தான்ப்பா, அதுல உனக்கு கண்டிப்பா நன்மை வராதுன்றதுல ஆண்டவர் கவனம் உள்ளவர். நம்ம ஆட்களா இருந்திருந்தா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த போத்திபாருடைய மனைவியினுடைய கண்ணுல நமக்கு தயவு கிடைக்க பண்ணிட்டாரு, இது ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பா கூட இருக்கலாம், அதனால போத்திபாருடைய மனைவியை பிடிச்சுக்கோப்பா அப்படியே உயர்ந்திருப்பா அப்படின்னு கூட சில நேரத்துல நிறைய பேர் சொல்லி இருக்கலாம். எனக்கு தெரியல, அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு, நிறைய அப்படி சொல்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க நிறைய பேர். நீங்க என்ன நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்ல 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 இல்ல, யோசேப்பு அதை கவனமாய் அறிந்து வைத்துக் கொண்டான். நான் சிறைச்சாலைக்கு போனா கூட பரவாயில்ல, நான் சஞ்சலத்தை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, நான் இந்த சோதனையில ஜெயிச்சிருவேன். அந்த டெஸ்ட்ல அவன் ஜெயிச்சதுனால அவன் தலைமையில சிங்காசனம் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை மட்டும் ஜெயிச்சிருங்க, ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். என் வாழ்க்கையில நடந்த ஊழியத்துல நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே முடியாத சம்பவம். இது யாரையும் காயப்படுத்துகிறதற்காக அல்ல, இல்ல நான் ரொம்ப அப்படி அதனாலதான் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. பொதுவாக
நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும்போது இதையும் சொல்லலான்னு ஆவியானவர் என் மனசுல ஏவனதுனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு விசை நான் வந்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது காணிக்கை பெட்டியை திறந்து பார்த்தா அந்த காணிக்கை பெட்டியில் வந்து ஒரு பெரிய லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த லெட்டரை நான் எடுத்தேன். அந்த லெட்டரை எடுத்து வாசிக்கும் போது அது ஜெபக்குறிப்பெல்லாம் இல்லை, அது ஒருத்தருடைய வாழ்க்கை ஸ்டோரியும் இல்லை, அது ஒரு லவ் லெட்டராக இருந்துச்சு. அது ஒரு காதல் கடிதம். அது ஒரு 2-3 பக்கத்தில் வந்து பயங்கரமாக அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க. நானே படித்து பார்த்துட்டு அப்படியே ஆடிட்டேன் ஒரு நிமிஷம். அப்படின்னா அந்த லெட்டரில் வந்து 2-3 தரிசனம்லாம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அந்த தரிசனத்தில் நீங்களும் நானும் அப்படின்னா ஒரு பொண்ணும் நானும் சேர்ந்து நிற்கிறது மாதிரி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அங்கே நம்ம 2 பேர் நின்னோம், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்கள் பாடுனீங்க, நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியெல்லாம் நான் தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு, உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களை தான் நான் உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றுறதற்கு எங்கள் அப்பா நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பயங்கரமாக ஒரு லெட்டர். அது அந்த நபரும் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய ஆட்களை போலவங்க தான், நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு நபர்களை போல தான். நான் உண்மையிலே அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் ஒன்று உள்ள வந்துருச்சு. என்னடா இப்படி இதை கையில் கொடுத்துருந்தா கூட நம்ம சரி அப்படின்னு விட்டுருக்கலாம், ஆனால் இதை காணிக்கப்பட்டியில் போடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படா தைரியம் வந்துருச்சு? அப்படி தைரியம் வரலாமா அப்படின்னு நினச்சி ஒரு பக்கத்தில் ஆதங்கம் வருது. அப்போ நான் ஒன்று நினைச்சேன், சரி, ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து சத்ரு வந்து பேசிட்டே இருக்கிறான், அவ்வளோதான்டா, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ செட்டில்டு, நீ அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம். அவங்களதான் ஊழியத்தை நேசிக்காத ஒருத்தர் வர்றதை விட நேசிச்ச ஒருவர் வர்றது நல்லதானே. ஒரு சின்ன ஓரத்தை போயிருந்தாலும் அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் எழும்பின உடனே கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நேராக எங்கள் அம்மாட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அம்மாட்ட அந்த லெட்டரு, என்னை வளர்த்தன அந்த அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டு இந்த லெட்டரை காமிச்சு அவங்கள படிக்க சொல்லி அவங்க படித்து பார்த்துட்டு சிரித்தாங்க. சிரித்த உடனே நான் சொன்னேன், இது ரொம்ப சீரியஸான விஷயம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்து அந்த நபரை கூப்பிட்டு தனியாக நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த லெட்டரை எங்கள் அம்மா கையிலே அவங்க 2 பேர் வச்சிருந்து அந்த நபரை கூப்பிட்டு நல்லா பேசிட்டாங்க. அவங்க யார் தெரியுமா, அவங்க என்ன மாதிரி ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா, ஊழியத்தில் என்ன இருக்கு தெரியுமா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா அவங்களோட பேசிட்டாங்க. ஆனால் பேசின உடனே இந்த குறிப்பிட்ட அந்த பர்சன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ அம்மாவுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இவர் இதை சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல ஒரு துளி கூட அவங்களுக்கு வந்து எந்த அட்ராக்ஷனுமோ எதுவுமே இல்லைன்றத கண்டுபிடிச்ச அந்த நிமிஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் நம்புறேன். அது விலகி போச்சு, என்னை விட்டு அப்படியே விலகி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு வந்த பரீட்சையில் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்ததுனால இன்றும் இந்த பட்டணத்தில் இந்த ஊர்ல கர்த்தர் சாட்சியாய் நிற்கிறதற்கு உதவி செய்தார். ஒருவேளை அந்த பரீட்சைக்கு என்னால ஜெயிக்க முடியலன்னு வைங்களேன், ஒருவேளை அந்த பக்கமா நான் சாஞ்சிருந்தேன்னு வைங்களேன், ஒருவேளை என்னுடைய சிந்தனை ஆண்டவரா இதை அனுப்புற வாய்ப்பா இருக்கலாம், கர்த்தரே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாருன்னு நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஊழியத்துல இவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு அது சந்தேகமா தாங்க இருக்குது, சந்தேகமா தான் இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய சாட்சி கட்டு போயிருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில சாட்சி மிக அவசியம். சாட்சியை கெடுத்துட்டு ஊழியம் பண்ண முடியாது, சாட்சியை கெடுத்துட்டு ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கிறிஸ்தவங்களுக்கு சாட்சியை பத்திரப்படுத்திக்கணும், சாட்சியை இழந்துடவே கூடாது. ஆனா ஆண்டவர் கிருபையா என்னை காப்பாற்றினார். இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அநேகருக்கு
நான் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தேவ ஆலோசனை என்னன்னா, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஏதோ ஒன்றில் சோதிப்பாரு. சில நேரத்தில் பணத்தில் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் பொண்ணுல பையனில் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் மண் ஆசையில் உங்களை சோதிப்பாரு. ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை சோதிக்கும் போது, அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை கொடுக்கும் போது, நீங்க கர்த்தரை உடனே சார்ந்து கொண்டு அந்த சோதனையை ஜெயிச்சிருங்க. ப்ளீஸ், தயவு செய்து விழுந்துடாதீங்க, தயவு செய்து விழுந்துடாதீங்க. என் கண்கூடா பார்த்த கர்த்தருடைய பிள்ளைகளை கண்கூடா பார்த்திருக்கிறேன். திறமசாலி, அவங்கள மாதிரி ஒரு திறமை இருக்கு, அவ்வளவு திறமசாலி. ஆனா சாதாரணமான இந்த லவ்வுக்கு இல்ல, சாதாரணமான இந்த சின்ன சின்ன இந்த காரியத்துல விழுந்து போய் ஊழியமே செய்ய முடியாம, வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்றங்களை அடையாம ஃபீல் பண்ணி, நான் இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி விழுந்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேரை என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க மனசாட்சி குத்திட்டே இருக்குது. அவங்களுடைய எஸ்ட்ரியும் அவங்களுடைய எட்டாத உயரத்தை அவங்க அடையவே இல்லை. சரி, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் அப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, சரி, இதுக்கு முன்னாடி நடந்தது நடந்து போச்சு, இனியாவது ஆண்டவருடைய சமூகத்துல பரீட்சையை நீங்க ஜெயிச்சிருங்க. நீங்கள் வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவனுடைய கழுத்துல வந்து மாலையை போட்டுட்டு, ஐயோ வந்துட்டாங்க, தேவனுடைய குமாரர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன போதிலும் கூட அந்த பரீட்சையை ஜெயிச்சிட்டாங்க. அவன் அந்த பரீட்சையை அவன் ஜெயிச்சதுனால அவனுடைய ஊழியத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிட்டே இருந்தார். ஸோ மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரீட்சையை நீங்க ஜெயிக்கிறது மிக முக்கியம். ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய துணையை கேட்டு இவன் ஓவர் கம், எனக்கு பலன் தாருங்கப்பா. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஷார்ட்கட்ல உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உங்களை கர்த்தர் பரிசுத்த குறைவுல உங்களை நடத்துகிறவர் கிடையாது. அவர் எப்பொழுதும் நீதி உள்ள நியாயாதிபதி, கரெக்டானவர், சரியானவர், சரியா தான் செய்வார், ஸ்ட்ரெயிட்டா தான் செய்வார். அவருக்கு குறுக்கு வழின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க.